TNPSC aptitude question number 34. A is 30% more efficient than B. How much time will they working together take to complete a job which A alone could have done it in 23 days? இப்போ பார்த்தீங்கன்னா A is 30% more efficient than B கொடுத்துருக்காங்க. ஸோ A வந்து efficiency வந்து 1 by A. B யோட efficiency வந்து 1 by B. ஓகேங்களா? பட் ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க A is 30% more efficient than B. அப்போ நம்ம இது கூட வந்து ஒரு 1 plus 30 by 100 மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? இதை சிம்பிளிஃபை பண்ணால் 1 by A equal to 1 by B. LCM எடுத்து ஆட் பண்ணால் 130 by 100 வரும். ஓகேங்களா? இதை ஜீரோஸ் கட் பண்ணிட்டா நமக்கு வந்து 1 by A equal to 1 by B into 13 by 10. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கலாம். வேற என்ன கொடுத்துருக்காங்க? How much time will they working together take to complete a job which A alone could have done it in 23 days கொடுத்துருக்காங்க. ஸோ 1 by A வந்து 1 by 23 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது செகண்ட். இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறேன். ஸோ சப்ஸ்டிடியூட்டிங் 2 in 1. அப்போ என்ன ஆகும்? 1 by 23 equal to 1 by B into 13 by 10. இப்போ இந்த 1 by B யோட வேல்யூ வந்து 1 by 23 into 10 by 13. ஓகேங்களா? இப்போ கொஸ்டின் வந்து how much time will they working together take to complete a jobனு கேட்டிருக்காங்க. ஸோ எனக்கு 1 by A வந்து 1 by 23ன்னு தெரியும். 1 by B வந்து 1 by 23 into 10 by 13ன்னு தெரியும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும். ஓகேங்களா? இப்போ 1 by A plus 1 by B வரும்போது 1 by 23 plus 1 by 23 into 10 by 13. இதில் வந்து நம்ம 1 by 23 காமனாக எடுத்துடலாம். 1 by 23 காமனாக எடுத்தீங்கன்னா 1 plus 10 by 13 இருக்கும். ஓகேங்களா? இப்போ ரிமைனிங் பார்ட்டுக்கு LCM எடுக்கணும். 1 by 23 இது LCM எடுத்தீங்கன்னா 13. ஸோ 13 plus 10 இது ஒரு 23. ஸோ 1 by 23 into 23 by 13 இது ரெண்டும் கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு 1 by A plus 1 by B யோட வேல்யூ வந்து 1 by 13 வருது. அப்படின்னா A and B டுகெதர் வந்து 13 days டைம் எடுத்துப்பாங்க. ஸோ ஆப்ஷன் B.